இந்த பாக முகவர்கள் கூட்டத்திற்கு என்னுடைய கல்வியை கொஞ்சம் எல்லாம் உட்கார்ந்து மறைக்க மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் நாவுடையப்பன் அவர்களே, நம்முடைய நடராஜன் அவர்களே, ராஜேஸ்வரி கண்ணன் அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய சட்டத்திருத்த குழுவுடைய தலைவர் அவர்களே, மகளிர் தொண்டரணி மாநில துணை செயலாளர் முத்துரா சேத்தான் அவர்கள், கூடுதலாக வந்திருக்கிற நமது தூத்துக்குடி மேயர் அண்ணாவின் பெயரை வைத்து ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு அதே பேரறிஞர் அண்ணா, நம்முடைய கொள்கை தந்தையாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், இவர்களை ஒரு மேடையிலே அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசப்படுகிறது, ஒரு காணொலி காட்சி வெளியிடப்படுகிறது. ஆனால் அதை எதிர்த்து கேட்க திராணியற்று தகுதியற்று ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பாஜக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யுதுன்னு இவங்க தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும், பங்களிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவது போல நம்முடைய மொழியை ஒழித்துவிட வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்துவிட வேண்டும், நம்முடைய வரலாற்றை கூட மறைத்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கி தர முடியுமோ, அது நீட்ல ஆரம்பிச்சு புதிய கல்விக் கொள்கையில இருந்து மொழியாக இருக்கட்டும், நமக்கு தர வேண்டிய நிதியாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் நமக்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக. அவர்கள் எப்படி இந்த தேர்தலிலே அணிவகுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த காலத்திலே நாங்கள் இணைந்து பணியாற்ற மாட்டோம் என்று பிரிந்து கிடந்தார்களோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து, யாரெல்லாம் தமிழ்நாட்டிலே எங்களுக்கு ஒட்டோ உறவோ இல்லை என்று சொல்லிக் கொண்டார்களோ அவங்களையெல்லாம் ஒரே அணியில திரட்டி இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்ப திமுகவை பார்த்து அவங்க எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறார்கள் என்பதை நான்